இந்த கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த கைப்பிடி போடுறதுக்கு எனக்கு வந்து 2 கலரில் ஒயர் தேவைப்பட்டது. ரோஸ் கலர், ப்ளூ கலர். 5 அடியில் 2 ஒயர் எடுத்து இந்த கைப்பிடியை போட்டு முடிச்சிட்டேன். இந்த பேக்கையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் ப்ளூ கலரில் 2 ஒயரும் ரோஸ் கலரில் 2 ஒயரும் 5 அடியில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்து இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நாட் பின்னலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரு மேலே வச்சிடலாம். அடுத்ததாக வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து இது வருது இல்லையா, அந்த ஒயருக்கு மேலே வச்சிடலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை, அந்த ரோஸ் கலர் ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே செகண்ட் ரோஸுக்கு மேலே வச்சு பிடிச்சிடலாம். இப்போது இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்து ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே செகண்ட் ரோஸுக்கு கீழே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ப்ளூவை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே செகண்ட் ரோஸுக்கு மேலே அந்த ப்ளூவுக்கு கீழே. அடுத்ததாக வந்து இந்த ப்ளூவை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே செகண்ட் ரோஸுக்கு கீழே இந்த ப்ளூ கலருக்கு மேலே. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ளூவை எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ளூவை எடுத்து ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே செகண்ட் ரோஸுக்கு மேலே, ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு கீழே செகண்ட் ப்ளூவுக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போது இந்த ரோஸ் கலர் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் விட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா ஹேண்டில் வந்து கிரிப்பாக இருக்கும். ஆகையினால தான் நம்ம அப்படி பண்ணுறது நல்லது. பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே செகண்ட் ரோஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ளூக்கு கீழே செகண்ட் ப்ளூக்கு மேலே வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து இந்த ரோஸுக்கு கீழே கீழே கொண்டு வந்துடலாம். இந்த ரோஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே இந்த ப்ளூவுக்கு ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு மேலே செகண்ட் ப்ளூவுக்கு கீழே இந்த ரோஸுக்கு மேலே அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ரோஸ் அப்படியே பின்பக்கமாக கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு இந்த ரோஸுக்கு அடியில் வச்சு இந்த ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு மேலே செகண்ட் ப்ளூவுக்கு கீழே இந்த ரோஸுக்கு மேலே வச்சுட்டு இருக்க பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரோஸை அப்படியே பின்பக்கமாக கொண்டு வரலாம். அப்படியே கொண்டு வந்துட்டு இது இருக்கு இல்லையா ப்ளூ, அதுக்கு அடியில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ப்ளூக்கு கீழே செகண்ட் ப்ளூக்கு மேலே ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே செகண்ட் ரோஸுக்கு மேலே வச்சு அப்படியே இருக்க பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுவே வந்துடும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இப்போ இந்த ப்ளூ கலர் அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ப்ளூக்கு கீழே கொண்டு வந்துடலாம், செகண்ட் ப்ளூக்கு மேலே கொண்டு வந்துடலாம், ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே செகண்ட் ரோஸுக்கு மேலே. கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம போனோம். இப்போ பாருங்கள், இது அப்படியே சிங்கிளாகவே நிற்கும்.
அப்படியே கொண்டு வரலாம். கீழே இந்த ப்ளூவை கீழே கொண்டு வந்துட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து இந்த ப்ளூக்கு கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ரோஸுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே, செகண்ட் ரோஸுக்கு கீழே, இந்த ப்ளூக்கு மேலே. அப்படியே பிடிச்சி இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ப்ளூ அப்படியே பேக் சைடில் கொண்டு போகலாம். கொண்டு வந்து பாருங்கள், இந்த ப்ளூவை இந்த ப்ளூவுக்கு அடியில் வச்சுக்கலாம். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து செகண்ட் ரோஸுக்கு கீழே வச்சுக்கலாம். அடுத்ததாக அந்த ப்ளூவுக்கு மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் ஃபஸ்ட்டு ரோஸுக்கு அடியில் ஒயர் திரும்பிடும். அதை நல்லா திருப்பி வச்சுக்கலாம். செகண்ட் ரோஸுக்கு மேலே, ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு கீழே, செகண்ட் ப்ளூவுக்கு மேலே வச்சு இருக்க பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது அப்படியே சிங்கிளாக நிற்குது தனியாக. அதை அப்படியே பின்பக்கமாக கொண்டு போவோம். கொண்டு வந்து இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் வச்சு ஃபஸ்ட்டு ரோஸுக்கு அடியில், செகண்ட் ரோஸுக்கு மேலே, ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு கீழே, செகண்ட் ப்ளூவுக்கு மேலே. இப்போது இது அப்படியே நிற்குது தனியாக. அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் கலரை அப்படியே இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த ப்ளூ, ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு மேலே, செகண்ட் ப்ளூவுக்கு கீழே, இந்த ரோஸுக்கு மேலே வச்சு இருக்க பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் அப்படியே நிற்குது. அதை அப்படியே பின்பக்கமாக கொண்டு வருவோம். கொண்டு வந்து இந்த ரோஸுக்கு அடியில் கொண்டு வந்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு மேலே வச்சிடலாம், செகண்ட் ப்ளூவுக்கு கீழே வச்சிடலாம், இந்த ரோஸுக்கு மேலே வச்சு அப்படியே இருக்க ஹேண்டில் டைட் பண்ணிடலாம். ரோஸு தனியாக நிற்குது. அப்படியே பின்பக்கமாக கொண்டு வரலாம். கொண்டு வந்து இந்த ப்ளூக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ளூக்கு அடியில் வந்து செகண்ட் ப்ளூக்கு மேலே, ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே, செகண்ட் ரோஸுக்கு மேலே வச்சு ஒயர்ஸை டைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ தனியாக நிற்குது. அப்படியே கொண்டு வருவோம். இந்த சைடு கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளூக்கு அடியில், செகண்ட் ப்ளூக்கு மேலே, அதாவது ஃபஸ்ட்டு ரோஸுக்கு அடியில், செகண்ட் ரோஸுக்கு மேலே வச்சு இருக்க பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நிற்குது. இப்போ ஈஸியாக வரும் நம்மளுக்கு. கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வந்துட்டோம்னா அதுவே தனியாக நிற்கும். அதை அப்படியே கொண்டு வர வேண்டியது தான். கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த சைடு வந்துட்டு இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் வச்சுப்போம். இந்த ரோஸ் கலருக்கு மேலே, செகண்ட் ரோஸுக்கு கீழே, இந்த ப்ளூக்கு மேலே. இப்போது இந்த ப்ளூ அப்படியே இந்த பக்கம் கொண்டு வருவோம். கொண்டு வந்து இந்த ப்ளூவுக்கு அடியில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே வச்சுக்கலாம், செகண்ட் ரோஸுக்கு கீழே வச்சுக்கலாம், இந்த ப்ளூவுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா பின்னுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 முறை பின்னி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த ப்ளூ அப்படியே கொண்டு வருவோம். இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ரோஸ்க்கு அடியில், செகண்ட் ரோஸ்க்கு மேலே, ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு கீழே, செகண்ட் ப்ளூவுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது அப்படியே தனியாக நிற்குது. அப்படியே இந்த ரோஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கீழே அடி பக்கமாகவே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோஸுக்கு அடியில், செகண்ட் ரோஸுக்கு மேலே, ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு கீழே, செகண்ட் ப்ளூவுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரோஸ் அப்படியே பேக் சைடு கொண்டு வருவோம். இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோஸுக்கு அடியில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ளூக்கு மேலே, செகண்ட் ப்ளூக்கு கீழே, இந்த ரோஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரோஸை இன்னும் இந்த சைடு கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு இந்த ரோஸ் இருக்கு இல்லையா அதுக்கு அடியில், இந்த ப்ளூக்கு மேலே, செகண்ட் ப்ளூக்கு கீழே, இந்த ரோஸுக்கு மேலே வச்சு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது இந்த ரோஸ் அப்படியே நிற்குது, இதை அப்படியே கொண்டு வரலாம். இந்த ப்ளூக்கு கீழே கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ளூக்கு கீழே, செகண்ட் ப்ளூக்கு மேலே, ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே, செகண்ட் ரோஸுக்கு மேலே. இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூ அப்படியே பின்பக்கமாக கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு ப்ளூக்கு கீழே, செகண்ட் ப்ளூக்கு மேலே, ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே, செகண்ட் ரோஸுக்கு மேலே. இப்போ இந்த ப்ளூவை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து இந்த ப்ளூக்கு அடியில், ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே, செகண்ட் ரோஸுக்கு கீழே, இந்த ப்ளூக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ நிற்குது இல்லையா, இதை அப்படியே கொண்டு போவோம். கொண்டு வந்து இந்த ப்ளூக்கு அடியில் கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த ரோஸுக்கு மேலே, இந்த ரோஸுக்கு கீழே, ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே, செகண்ட் ரோஸுக்கு கீழே, இந்த ப்ளூவுக்கு மேலே வச்சு டைட் பண்ணலாம். இந்த ப்ளூ அப்படியே கொண்டு வருவோம். இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே, செகண்ட் ரோஸுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூக்கு கீழே, செகண்ட் ப்ளூக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் அப்படியே இருக்குது, இதை அப்படியே பேக் சைடு கொண்டு போவோம். கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோஸுக்கு அடியில், செகண்ட் ரோஸுக்கு மேலே மேலே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூக்கு கீழே, செகண்ட் ப்ளூக்கு மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் இப்படியே கொண்டு வந்து இந்த ரோஸுக்கு அடியில் ஒயர் திரும்பிடாத பாருங்கள், திரும்பிச்சேன்னா சரியாக வராது. இந்த ரோஸுக்கு அடியில், இந்த ஃபஸ்ட்டு ப்ளூக்கு மேலே, செகண்ட் ப்ளூக்கு கீழே, இந்த ரோஸுக்கு மேலே. இப்போ இந்த ரோஸை அப்படியே கொண்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் இருக்கு இல்லையா அதுக்கு அடியில் வச்சாச்சு. இந்த ப்ளூக்கு மேலே வச்சுட்டு, செகண்ட் ப்ளூக்கு கீழே, இந்த ரோஸுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போது இந்த ரோஸ் அப்படியே கொண்டு வருவோம். பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ இருக்கு இல்லையா அதுக்கு அடியில், செகண்ட் ப்ளூக்கு மேலே, ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே, செகண்ட் ரோஸுக்கு மேலே வச்சுட்டு இந்த ப்ளூவை அப்படியே பின்பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளூ அதுக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். செகண்ட் ப்ளூக்கு மேலே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ரோஸுக்கு கீழே, செகண்ட் ரோஸுக்கு மேலே இப்படி தான் பின்னிட்டு வரணும். இந்த ப்ளூவை பின்னிட்டு நான் மொத்த ஒயர்லேயும் ஹேண்டில் பின்னிட்டு நான் காட்டுறேன். இந்த ப்ளூ அப்படியே பின்பக்கமாக கொண்டு வரலாம். பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இந்த ஒயரு இருக்கு இல்லையா ப்ளூவுக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோஸுக்கு மேலே வச்சுக்கலாம், செகண்ட் ரோஸுக்கு கீழே வச்சுக்கலாம், இந்த ப்ளூவுக்கு மேலே இப்படி தான் பின்னிட்டு வரணும். நான் மொத்தத்தையும் பின்னி முடிச்சிடுறேன், பிறகு பார்க்கலாம். இந்த கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். கைப்பிடி ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.